ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பாலா டைரக்ஷன்லாம் நம்ம அருண் விஜய் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வணங்கான் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நம்ம சூர்யா அவர் தான் அந்த வணங்கான் படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்ம சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையில நடந்த ஒரு பிரச்சனையால் நம்ம சூர்யா அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை கிடையாது. நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்துடைய கதை எதுவுமே நரேட் பண்ணாமல் நம்ம பாலா மொட்டை வெயிலில் ஓட விட்டு அவர் அக்னி குண்டத்தில் நடக்க விட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இது நம்ம சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையாகி பூகம்பமாக வெடிச்சு நம்ம சூர்யா இந்த வணங்கான் படத்துக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவருடைய இடத்த ஃபில் பண்றதுக்கு நம்ம அருண் விஜய் அவரை வந்து தூக்கி போட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் கடந்து எப்படியோ ஒரு வழியா அந்த வணங்கான் படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ரீசெண்டா அந்த வணங்கான் படத்துடைய டீசரை கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அடுத்து இன்னைக்கு இந்த வணங்கான் படத்துடைய ட்ரெய்லரை படத்தரப்புல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த ட்ரெய்லரை வந்து பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த ட்ரெய்லர்ல அவங்க ஒண்ணுமே ரிவீல் பண்ணவே இல்லை. யூஸ்வலா நம்ம பாலா அவருடைய படங்களை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம அருண் விஜய் அவருடைய லுக்கை பொறுத்த வரைக்கும் பிதாமகன்ல வரக்கூடிய நம்ம விக்ரம் கேரக்டர் மாதிரியும் இந்த ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா அவருடைய லுக்கை வந்து இந்த ட்ரெய்லர்ல அந்த மாதிரி தான் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அருண் விஜய் அவருடைய கேரக்டருக்கு இந்த படத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம பாலா படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் ரொம்பவுமே லைவ்லியா இருக்கும். ஸ்கிரீன்ல ஒருத்தன் அடி வாங்குறேன் அப்படின்னா அங்க ஒருத்தன் உண்மையிலேயே அடி வாங்கியிருப்பான். ஸ்கிரீன்ல ஒருத்தனுக்கு காது மூக்குல ரத்தம் வருது அப்படின்னா அங்க ஒருத்தனுக்கு உண்மையிலேயே ரத்தம் வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய டைரக்ஷன் கொடூரமா இருக்கும். இந்த படத்துடைய ட்ரெய்லர்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலேயே அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக அந்த படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸை நம்ம தேட்டரில் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பாலா படங்களில் வரக்கூடிய லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தா எவனுக்குமே லவ் பண்ண தோணாது. அந்த அளவுக்கு அவருடைய லவ் போர்ஷன்ஸ்லாம் வக்கரமாக இருக்கும். அதுவும் படம் முழுக்க முகம் சுளிக்கிற மாதிரியான வைலன்ஸ் காட்சிகள்லாம் நிறையாவே இருக்கும். என்னதான் அவருடைய படங்களில் அருவருப்பாக முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காக இப்போ வரைக்குமே அவருடைய எல்லா படங்களுக்குமே ஒரு தனி வேல்யூ வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த வணங்கான் படமும் இருக்க போகுது. இந்த படத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது எப்படி நம்ம ஹாப்பியாக வரப்போறது இல்லை, இந்த படத்துடைய தாக்கத்தோடு தான் வரப்போகிறோம். கண்டிப்பாக அந்த படத்துடைய தாக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லராக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அதில் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. கூடிய சீக்கிரம் அந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டுமே படத்தரப்புல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த வணங்கான் படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இந்த வணங்கான் படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.